ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 9th 10th ரெண்டுலேயுமே வந்து இந்த லெசன் வந்து கவர் ஆகுது. அது போக தனிமங்கள் ரிலேட்டடாக வேறு எங்கெங்கெல்லாம் குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்கலாம். தனிமம்ங்கிற வார்த்தையை வந்து ஃபஸ்ட்டு யார் கண்டறிஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் ஃபாயில்ங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ இதில் இந்த பாடத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை. அதுலேயே தலைப்பு இருக்குது. தனிமங்களை வந்து எப்படி வகைப்படுத்தி அட்டவணை பண்ணி வச்சுருக்காங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து இப்போ வரைக்கும் எப்படி தனிமங்களை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க, யார் யாரெல்லாம் வகைப்படுத்தியிருக்காங்க, இதை பற்றி தான் வந்து இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். 1800 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 31 தனிமங்கள் இருந்ததா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1865 63 தனிமங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்கிறாங்க. தற்போது வந்து எத்தனை தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 118 தனிமங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் 94 இயற்கை தனிமங்களும் 24 செயற்கை தனிமங்களும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு கிளாஸில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம்னா 92 இயற்கை தனிமங்களும் 26 செயற்கை தனிமங்களும் இருக்கிறதா கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து நமக்கு வைக்க மாட்டாங்க. இதில் ஏதாவது ஒன்று தான் வைப்பாங்க. கரெக்டாக வந்து பார்த்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இத்தனிமங்களை அவற்றின் பண்புகளின் அடிப்படையில் ஒழுங்குபடுத்த இவர்கள் ஒரு தனித்துவ முறையை தேடினர். அதாவது அறிவியல்னாலே என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தனிமங்களை எப்படி வகைப்படுத்தினா நல்லா இருக்கும், எப்படி வகைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம போன லெசனில் அணு அமைப்பில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஃபஸ்ட்டு அணுவை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அப்புறம் வந்து எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் உட்கரு கண்டுபிடிச்சிருப்பாங்க, நியூட்ரான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்படிலாம் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொருத்தங்களாக வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சவங்கள்ட்ட என்ன குறை இருக்குது அதை சரி பண்ணி அடுத்து வந்து கண்டுபிடிப்பாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு 4 பேர் வராங்க. அந்த 4 பேர் யாருன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து டாபர்னியருடைய மும்மை விதி. அவருடைய இப்போ வந்து யாரெல்லாம் என்னென்ன மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, எப்படி வகைப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக அவங்க எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாபர்னியருடைய மும்மை விதி, அப்புறம் நியூலாந்துடைய எண்ம விதி, அப்புறம் மெண்டலீவுடைய தனிம வரிசை அட்டவணை, அதுக்கப்புறம் வந்து ஹென்றி மோஸ்லேவுடைய நவீன கால தனிம வரிசை அட்டவணை. இப்போ வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடியது இந்த ஹென்றி மோஸ்லே வடிவமைத்தது தான் இப்போ நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தனிமங்களுக்கு வந்து அணுநிறை இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா தனிமங்களை வந்து அவற்றினுடைய நிறையன்களை பயன்படுத்தி வகைப்படுத்திடுவாங்க. அது வந்து சரியாக வராது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஹென்றி மோஸ்லே தான் தனிமங்களை வந்து அணுநிறை அடிப்படையில் வந்து வகைப்படுத்துவாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டாபர்னியருடைய மும்மை விதினா என்னன்னு பார்க்கலாம். இவர் வந்து 1817 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க மும்மை விதியை. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் மற்றும் 3வது தனிமங்களுடைய கூட்டு சராசரிக்கு 2வது தனிமம் வந்து சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லித்தியம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6.9 அதனுடைய அணுநிறை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய நிறையன் என்னன்னு பார்த்தோன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ள 3 பேருமே வந்து நிறையன்களை பயன்படுத்தி தான் வந்து வகைப்படுத்துவாங்க. கடைசியாக வந்து மோஸ்ட்லே தான் வந்து அணு எண்ணை பயன்படுத்தி வகைப்படுத்துவாங்க. இப்போ லித்தியத்தினுடைய நிறையன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 6.9. அதனுடைய பொட்டாசியம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய நிறையன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 39.1. இந்த ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 23 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா லித்தியத்தையும் பொட்டாசியத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 46 வரும். அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 23 வரும். அந்த 23 தான் வந்து என்னன்னு பார்த்தோன்னா சோடியத்தினுடைய அணுநிறை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முதல் மற்றும் 3வது தனிமங்களின் முதல் மற்றும் கடைசி தனிமங்களின் கூட்டு சராசரிக்கு 2வது தனிமம் வந்து சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் கண்டுபிடிச்சது இவர் சொன்னதெல்லாம் சரிதான். ஆனால் வந்து என்ன பண்ண முடியலை அப்படின்னு பார்த்தோம்னா இவரால் எல்லா தனிமங்களுக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கும். மொத்தமே வந்து ஒரு 3 தொகுதிகளுக்கு, அதாவது 9 தனிமங்களுக்கு மட்டும்தான் வந்து இவருடைய கோட்பாடு வந்து பொருந்தி இருக்கும். இதனால் இதை வந்து இவங்க ஒரு குறைபாடாக பார்த்துருக்காங்க. இது வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யார் வராங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நியூலாந்துடைய எண்ம விதி. நியூலாந்து வந்து ஒரு எண்ம விதியை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா
முதல் மற்றும் 8வது தனிமம் வந்து ஒரே பண்பை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ச ரி க ம ப த நி சா, இதில் வந்து சா சா முதல்லையும் சா வருது, லாஸ்ட்டும் வந்து சா வருது, 8வதும் சா வருது. அதனால் இதையே ஒரு கோட்பாடாக எடுத்துக்கிட்டு முதல் மற்றும் 8வது தனிமம் வந்து சமமாக இருக்குது, ஒரே பண்பை பெற்றிருக்குது அப்படிங்கிறத கோட்பாட்டை வந்து சொல்கிறாரு. நியூலாந்தின் அட்டவணையில் 8வது தனிமமான ஃப்ளூரின் இது முதல் தனிமமான ஹைட்ரஜன் தன் பண்புகளில் ஒத்திருப்பதை காணலாம். அதாவது ஹைட்ரஜனும் ஃப்ளூரினும் ஒரே மாதிரியான பண்புகளை பெற்றிருக்குது, அதனால் முதல் மற்றும் 8வது தனிமம் வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சொன்னது வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இவராலையுமே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து எல்லாத்துக்குமே வந்து வகைப்படுத்த முடியலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பண்புகள் வந்து வேறுபட்டு இருக்கிறதையும் பார்த்துருக்காங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறைகளில் 2 வேறுபட்ட தனிமங்கள் ஒரே இடத்தில் வைக்கப்பட்ட நிகழ்வுகள் வந்து இவரோடதில் நிகழ்ந்திருக்குது. அதாவது கோபால்ட்டும் நிக்கலும் சொல்கிறாங்க. ரெண்டுமே வேறுபட்ட பண்புகள் கொண்ட தனிமங்கள், ஆனால் வந்து அது வந்து ஒரே இடத்துல வந்து வைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முற்றிலும் மாறுபட்ட பண்புகளை உடைய சில தனிமங்கள் அதே தொகுதியில், இப்போ ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே பண்புகளை உடைய தனிமங்கள் தான் அதில் இருக்கும். இப்போ நவீன ஆவர்த்தன அட்டவணையில் அப்படி தான் இருக்கும், அதே பண்புகள். இப்போ ஒரு போரான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ போரான் ஃபேமிலி அதில் உள்ள தனிமங்கள் வந்து எல்லாமே வந்து போரான் மாதிரியான பண்புகளையே பெற்றிருக்கும். இப்போ கார்பன் எடுத்துக்கிட்டோன்னா அதில் உள்ள அந்த தொகுதியில் உள்ள தனிமங்கள் வந்து எல்லாமே வந்து அதே மாதிரியான பண்புகளை தான் பெற்றிருக்கும். ஆனால் இவர் வந்து கண்டுபிடிச்சதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா முற்றிலும் மாறுபட்ட பண்புகளை உடைய சில தனிமங்களும் ஒரே தொகுதியில் வைக்கப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 56 தனிமங்களுக்கு மட்டும்தான் இவரால் வந்து இந்த அட்டவணை வந்து போடப்பட்டது. பிற்காலத்தில் கண்டுபிடிக்க வேண்டிய தனிமங்களுக்கு இவர் வந்து இடம் எதுவுமே விடலை அப்படின்னு சொல்லி குறைபாடுகளாக பார்க்குறாங்க. என்னென்ன குறைபாடுகள் பாருங்கள். 2 வேறுபட்ட தனிமங்கள் ஒரே இடத்தில் வைக்கப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கு. முற்றிலும் மாறுபட்ட பண்புகளை உடைய சில தனிமங்கள் அதே தொகுதிகளில் வைக்கப்பட்டிருக்கு. 56 தனிமங்கள், அவர் வந்து மொத்தமே 9 தனிமங்கள், அதாவது 3 வரிசைக்கு தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 56 தனிமங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. பின்னாடி கண்டுபிடிக்கக்கூடிய தனிமங்களுக்கு இடம்லாம் வந்து விடலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் யார் வராங்கன்னு பார்த்தோம்னா மெண்டலீவுடைய தனிம வரிசை அட்டவணை ரொம்ப 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 முக்கியமானது. டாபர்னியர் விட நியூலாந்து விட இவர் தான் வந்து ரொம்ப முக்கியமான பர்சன். எதனாலன்னு இப்போ பார்க்கலாம். இவரை தான் வந்து ஆவர்த்தன அட்டவணையின் தந்தைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் தான் வந்து எல்லாமே வந்து ஓரளவு வகைப்படுத்திடுவார். ஆனால் என்னன்னு பார்த்தோன்னா அணு எண்களை பயன்படுத்தி வகைப்படுத்தாமல் இவர் வந்து நிறை எண்ணை பயன்படுத்தி வந்து வகைப்படுத்திடுவாங்க. அதுதான் அந்த ஒரே ஒரு மிஸ்டேக் தான் யார் சரி பண்ணுவான்னு பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய ஹென்ரி மோஸ்லே வந்து சரி பண்ணுவார். இப்போ நம்ம பார்க்கலாம். ஆவர்த்தன அட்டவணையின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா மெண்டலீவ் தான். தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு நிறைகளை பொறுத்து ஆவர்த்தன முறையில் மாற்றம் அடைகிறது. 56 தனிமங்களை இந்த விதியின் அடிப்படையில் அமைத்தார். இது தனிம அட்டவணையின் சுருக்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. மெண்டலீவுடைய அட்டவணை வந்து தனிம அட்டவணையினுடைய சுருக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. மெண்டலீவுடைய தனிம வரிசை அட்டவணையின்படி அதனுடைய என்னென்ன சிறப்புகள் இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஒரு குறும் அட்டவணைன்னு சொல்கிறாங்க. தனிம வரிசை அட்டவணையின் சுருக்கம் சொல்கிறாங்க. இது இவர் வடிவமைச்சதில் கிடைமட்டமாக தொடர்கள். அப்படி கிடைமட்டம்னா என்னன்னு பார்த்தோம்னா இப்படி இருக்கக்கூடியது தான் கிடைமட்டம். இதை வந்து தொடர்கள்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செங்குத்தாக இருக்கக்கூடியதை வந்து தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடைமட்ட தொடர்கள், செங்குத்து தொகுதிகள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கிடைமட்ட இதுலேயும் டா வருது, தொடர்கள் இதுலேயும் டா வருது. அப்புறம் செங்குத்துன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் கூ வருது, தொகுதிகள் இதுலேயும் கூ வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம். இது நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இது வந்து தொடர்கள் கிடைமட்டமாக இருக்கும், இது வந்து தொகுதிகள், இது வந்து செங்குத்தாக இருக்கும். செங்குத்து, தொகுதி, கிடைமட்ட, தொடர்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்கள் வந்து எத்தனை இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 7 தொடர்கள் இருந்திருக்கு. தொகுதிகள் வந்து எத்தனை இருந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 8 தொகுதிகள் வந்து இருந்திருக்கு இவர் வடிவமைச்சதில். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஏபி என்று 2 துணை தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு தொகுதியில் காணப்படும் எல்லா தனிமங்களும் ஒத்த பண்பினை பெற்றிருக்கும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஒரு தொகுதியில் இப்போ போரான் எடுத்துக்கிட்டோன்னா போரான் தொகுதி இதில் போரான் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா போரான் ஃபேமிலி எல்லாமே வந்து போரான் தொகுதியில் உள்ள எல்லாமே
ஒரே மாதிரியான பண்புகளை பெற்றிருக்கும். கார்பன் எடுத்துக்கிட்டோன்னா கார்பனில் அந்த தொகுதியில் உள்ள எல்லாமே ஒரே பண்புகளை பெற்றிருக்கும். அதை தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு தொகுதியில் காணப்படும் எல்லா தனிமங்களும் ஒத்த பண்புகளை பெற்றிருக்கும். அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா கண்டுபிடிக்கப்படாத தனிமங்களுக்கு கூட இடம் விட்டுருக்காரு. பின்னால் வந்து இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு தனிமம் வரும், அது வந்து பின்னால் கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற லெவலுக்கு யோசித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கண்டுபிடிக்க வேண்டிய தனிமங்களுக்கு முன்கூட்டியே வந்து இடம் விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு வந்து அலுமினியம். அதாவது அலுமினியம்க்கு அப்புறம் அலுமினியத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒரு தனிமம் வந்து இனிமேல் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கா அலுமினியம் அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருக்காங்க. அலுமினியம் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டது தான் என்னன்னு பார்த்தோம்னா கேலியம். அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது தான் கேலியம். அதே மாதிரி ஏக்கா போரானுக்கு அடுத்து இதே மாதிரி ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி இடம் விட்டுருக்காங்க. அதில் தான் வந்து ஸ்காண்டியம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏக்கா சிலிக்கான் அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருப்பார். அது கண்டுபிடிக்கப்பட்டது தான் என்னன்னு பார்த்தோம்னா ஜெர்மானியம். இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் பார்த்துடலாம். அழுதா வந்து கேலி செய்வாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அலுமினியம் கேலியம், அழுதா வந்து கேலி செய்வாங்க. அப்புறம் வந்து போரான் வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏக்கா போரான் வரக்கூடிய இடத்துல ஸ்காண்டியம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஏக்கா சிலிக்கான் வந்து ஜெர்மானியம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மானியம் கொடுத்தா வந்து சிரிப்பாங்க. மானியம் கிடைக்கிது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சிலிக்கான் வந்து சிரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலிக்கான் இந்த மாதிரி ஜஸ்ட்டு நமக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். அப்புறம் என்னன்னு பார்த்தோன்னா பெரிலியத்தின் அணுநிறை வந்து 14 என அறியப்பட்டது. மெண்டலீவ் ஆராய்ந்து அணுநிறை வந்து 9 என கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காரு. யாருன்னு பார்த்தோன்னா மெண்டலீவ். பெரிலியத்தினுடைய அணுநிறை வந்து ஃபஸ்ட்டு 14 இருக்குது அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் அது தவறுன்னு சொல்லி பெரிலியத்தினுடைய அணுநிறை வந்து 9 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் இதுலேயும் சில குறைபாடுகள் இருந்திருக்கும். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதிக வேறுபாடுள்ள தனிமங்களும் ஒரே தொகுதியில் வைக்கப்பட்டிருக்குது. கடின உலோகங்களாகிய செம்பு, வெள்ளி இது எல்லாமே வந்து மென் உலோகங்கள் ஆகிய சோடியம், பொட்டாசியத்தினுடன் ஒரே தொகுதியில் வைக்கப்பட்டது. இந்த செம்பு, வெள்ளிலாம் வந்து கடினமான உலோகங்கள். மென் உலோகங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா சோடியம், பொட்டாசியம் இது எல்லாமே ஒரே தொகுதியில் வைக்கப்பட்ட நிகழ்வுகள் வந்து இவரோடதுலேயும் நடந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜனுக்கு என்று தனி இடம் கொடுக்கப்படவில்லை, ஐசோடோப்புகளுக்கு தனியான இடம் ஒதுக்கப்படவில்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வரக்கூடியவங்க தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹென்றி மோஸ்லே. இவர் தான் வந்து தற்போது இருக்கக்கூடிய நவீன கால தனிம வரிசை அட்டவணையை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. இதை வந்து மெண்டலீவுடைய அட்டவணையை வந்து தனிம வரிசை அட்டவணையினுடைய சுருக்கம் சொல்லுவாங்க, இல்லைனா குறும் அட்டவணைன்னு சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி கண்டுபிடிச்சது வந்து நீண்ட அட்டவணை. இது அங்கே வந்து நிறை எண்களை பயன்படுத்தி அவங்க வகைப்படுத்தியிருப்பாங்க. அவங்க வகைப்படுத்தினது எல்லாமே கரெக்டு தான், பெர்ஃபெக்டாக வகைப்படுத்தியிருப்பார். ஆனால் மெண்டலீவ் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தோன்னா அணு எண்களுடைய அடிப்படையில் வகைப்படுத்தாமல் நிறை எண்களுடைய அடிப்படையில் வகைப்படுத்திடுவாங்க. அதை தான் மாற்றி மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தனிமங்களை வந்து அவற்றின் அணு எண்ணை பொறுத்து வந்து வகைப்படுத்துவாங்க. தற்போது வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அணு எண்களை பயன்படுத்தி வகைப்படுத்தப்பட்ட அட்டவணை தான் நவீன கால தற்போது இருக்கக்கூடிய ஆவர்த்தன அட்டவணைன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 7 தொடர்களும் 18 தொகுதிகளும். அங்கே பார்த்தோம் இல்லையா, கிடைமட்டமாக உள்ளது தொடர்கள் 7 பார்த்தோம், அங்கே வந்து தொகுதிகள் வந்து 8 பார்த்தோம். 1 மட்டும் எக்ஸ்ட்ரா முன்னாடி சேர்த்துக்கோங்க. 8ல் தொகுதிகள் வந்து இவர் கண்டுபிடிக்கப்பட்டதில் 18 தொகுதிகள் இருக்குது. அப்புறம் நவீன ஆவர்த்தன விதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனிமத்தின் அணு எண்ணானது அவற்றில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையை மட்டும் குறிப்பதில்லை, மாறாக எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் வந்து குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நவீன ஆவர்த்தன அட்டவணை விதி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா தனிமத்தின் அணு எண்ணானது அவற்றில் உள்ள புரோட்டான்கள் எண்ணிக்கை மட்டும் இல்லாமல் எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையும் நவீன ஆவர்த்தன அட்டவணை விதி வந்து குறிப்பிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அணு ஆவர்த்தனை அட்டவணையினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். முதல் 2 தொகுதிகள் வந்து மொத்தம் 18 தொகுதிகள் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் முதல் 2 தொகுதிகள் வந்து எஸ் தொகுதினும் கடைசி 6 தொகுதி வந்து பி தொகுதினும் இடைநிலை தனிமங்கள் வந்து டி தொகுதினும் உள் இடைநிலை தனிமங்கள் வந்து எஃப், அதாவது லாந்தனைடும் ஆக்டினைடுகளும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல் 2 தொகுதிகள் இப்போ எஸ்பிடிஎஃப்னு இப்படி தான் வகைப்படுத்தணும். ஆனால் அவங்க எப்படி வகைப்படுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் 2 தொகுதிகள் வந்து எஸ் தொகுதினும் இங்கே வந்து கொஞ்சம் தள்ளி 13லேருந்து 18 வரைக்கும்
பி தொகுதினும் அதுக்கப்புறம் சென்டரில் இது வந்து 3லேருந்து 12 வரைக்கும் 3 to 12 வரைக்கும் இடைநிலை தனிமங்கள்னும் அதுக்கப்புறம் எல் வந்து உள் இடைநிலை தனிமங்கள், அதாவது எஃப் தொகுதி வந்து உள் இடைநிலை தனிமங்கள். அந்த நம்ம தனிம வரிசை அட்டவணையை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புக்கில் வந்து நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த பார்க்காதவங்க அந்த பிக்சர் பாருங்கள். அந்த பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக புரியும். முதல் 2 தொகுதிகள் எஸ் தொகுதி, கடைசி 6 தொகுதி பி தொகுதி, இடையில் இருக்கிறதுனால அதை வந்து டி தொகுதி இடைநிலை தனிமங்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளாடி உள்ள அது ரெண்டுமே வந்து உள்ளாடி வந்து இன்க்ளூட் பண்ண முடியாமல் அதை மட்டும் தனியாக 2 தொடர்கள் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா லேந்தனைடுகளும் ஆக்டினைடுகளும், இதைத்தான் வந்து எஃப் தொகுதின்னு சொல்கிறாங்க. இதில் முதல் 2 தொகுதியில் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இத்தனிமங்களை சீரமைக்கும் போது கடைசி எலக்ட்ரான் எஸ் துணைக்கூட்டில் வந்து வைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் 2 தொகுதிகளில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா உலோகங்கள் இருக்கும். கடைசி 6 தொகுதிகள் அதாவது பி தொகுதியில் அலோகங்கள் இருக்கும். இடைநிலை தனிமங்களில் வந்து இதை பார்த்தா ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். முதல் தொகுதி வந்து முதல் 2 தொகுதி எஸ் தொகுதின்னு பார்த்தோமா, அதில் வந்து முதல் தொகுதி கார உலோகங்கள், 2வது தொகுதி வந்து கார மண் உலோகங்கள். இந்த எஸ் தொகுதி வந்து ஆக்சிஜனோடு வினை புரிந்து ஆக்சைடுகளை உருவாக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3லேருந்து 12 வரைக்கும் டி தொகுதி, அதை வந்து இடைநிலை உலோகங்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் 13லேருந்து 18 வரைக்கும் பி தொகுதி. இதில் வந்து 13 வந்து போரான் குடும்பம், 14 கார்பன் குடும்பம், 15 நைட்ரஜன் குடும்பம், 16வது வந்து ஆக்சிஜன் குடும்பம், 17 ஹேலஜன் அல்லனா உப்பினிகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் வந்து உப்புகளை உருவாக்கும். இந்த தொகுதியில் உள்ள 17வது தொகுதி தனிமங்கள் தான் உப்புகளை வந்து உருவாக்கும். அதுக்கப்புறம் 18வது தொகுதியை வந்து மந்த வாயுக்கள் அல்லனா அரிய வாயுக்கள்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. மந்த வாயுக்கள்னால் என்னன்னு பார்த்தோன்னா யாரு கூடயும் வினைபுரிய மாட்டாங்க, தன்னுடைய எலக்ட்ரான்களை வந்து யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடியது தான் இந்த 18வது தொகுதி. இதை வந்து எப்படி அழைப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா மந்த வாயுக்கள்னு அழைப்பாங்க. அதுக்கப்புறம் லேந்தனைடுகளும் ஆக்டினைடுகளும் 3வது தொகுதியில் 6வது தொடரில் லேந்தனைடுகளும் 7வது தொடரில் ஆக்டினைடுகளும் இருக்கும். தனிமங்களை தொகுதிகளாக வரிசைப்படுத்துதல், ஒவ்வொரு தொகுதியாக வந்து வரிசைப்படுத்தியிருப்பாங்க. ஒரு தனிமத்தில் அவற்றின் எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றி கூடுகளில் வைக்கப்பட்டுள்ளன. அதாவது ஒரு தனிமத்தினுடைய தனிமம் இருக்குது அப்படின்னா அவற்றினுடைய எலக்ட்ரான்கள் வந்து உட்கருவை சுற்றி கூடுகள், நம்ம பார்த்தோம் இல்லையா ஆர்பிட்டால்கள், இது ஒரு உட்கரு இருக்குது அப்படின்னா KLMN இந்த மாதிரி ஆர்டரில் வச்சுருப்பாங்க. அதைத்தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதைத்தான் வந்து ஆற்றல் மட்டம் அல்லனா ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. இணைதிறன் கூடு அப்படியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு தனிமத்தில் அவற்றின் எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றி கூடுகளில் வைக்கப்பட்டுள்ளன, ஆர்பிட்டால்கள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கூடும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை கூடுகளை கொண்டுள்ளது. இவற்றில் எலக்ட்ரான் ஒரு குறிப்பிட்ட வகையில் வந்து நிரப்புகின்றன. அதுதான் நம்ம பார்த்தோம். நீல்ஸ் போர் ஃபஸ்ட்டு டாப்பிக்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். நீல்ஸ் போருடைய கொள்கை 2n² ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் அந்த ஆர்பிட்டால்கள் வந்து ஃபில் ஆகும், அந்த எலக்ட்ரான் மட்டம் வந்து ஃபில் ஆகும். தனிமங்களின் SPDF என 4 துணை தொகுதிகள் வந்து பிரிக்கப்பட்டுள்ளன. தனிமங்கள் வந்து SPDF என 4 துணை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் வந்து எஸ் தொகுதி தனிமங்கள் வந்து கார உலோகங்கள். இந்த கார உலோக தனிமங்களுடைய இணைதிறன் வந்து என்னவாக தான் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 1ஆக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பி தொகுதி தனிமங்கள், இந்த பி தொகுதிகளில் தான் உலோகங்கள் இருக்கும், அலோகங்கள் இருக்கும், உலோக போலிகள் இருக்கும். இது எல்லாமே உலோகங்கள், அலோகங்கள், உலோக போலிகள் எல்லாமே இருக்கக்கூடியது என்ன தொகுதின்னு கேட்பாங்க, பி தொகுதி. ரொம்பவே முக்கியமானது. அப்புறம் டி தொகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா எஸ் மற்றும் பி தொகுதி தனிமங்களுக்கு இடையில் காணப்படுவதால் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடைநிலை தனிமங்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எஃப் தொகுதி தனிமங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா உள் இடைநிலை தனிமங்கள். இது வந்து லேந்தனைடுகளும் ஆக்டினைடுகளும் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா உள் இடைநிலை தனிமங்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் மந்த வாயுக்களின் நிலைப்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து 18வது தொகுதி. நம்ம பார்த்தோம் இல்லையா ஏற்கனவே, மந்த வாயுக்கள்லாம் யாருக்கும் கொடுக்கவும் செய்யாது, யார்கிட்ட இருந்தும் வாங்கவும் செய்யாது. இதை தான் வந்து 18வது தொகுதி மந்த வாயுக்கள் தொகுதின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஓரணு தனிமங்கள், அப்புறம் வந்து மந்த வாயுக்கள், அப்புறம் அரிய வாயுக்கள் இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ஓரணு தனிமங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரேடான் இதெல்லாம் வந்து ஓரணு தனிமங்கள்னும்.
மந்த வாயுக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, மற்ற பொருட்களுடன் எளிதில் வினைபுரிவதில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அரிய வாயுக்கள்னு பார்த்தோம் அப்படின்னா மிகச்சிறிய அளவில் தான் காணப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்களுடைய சிறப்பம்சங்கள் எப்படி வகைப்படுத்தியிருக்காங்கன்னு நம்ம லைட்டாக பார்த்துடலாம். கிடைமட்டமாக இருக்கக்கூடிய வரிசைகள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கிடைமட்டம்னா இப்படி இருக்கக்கூடியதில் இதில் முதல்ல என்ன இருக்கும், கடைசி என்ன இருக்கும், அடுத்து ரெண்டாவதில் முதல்ல என்ன இருக்கும், கடைசியில் என்ன இருக்கும், இந்த மாதிரி லைட்டாக நமக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதலாம் தொகுதி அணியன் வந்து 1 மற்றும் 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அணியன் அதாவது முதல் தனிமம் வந்து ஹைட்ரஜனும், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீலியம் இருக்கும். இதுதான் வந்து மிகச்சிறிய தொடர்ன்னு சொல்கிறாங்க. அதாவது முதல் தொடர் தான் வந்து ரொம்பவே சிறுசாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த அட்டவணை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும், அப்புறம் இப்படி வந்து நான் வந்து எனக்கு ஒழுங்காக போட வரல. ஆனால் நீங்கள் அந்த அட்டவணை பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே வந்து ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே வந்து கொஞ்சம் தள்ளி இங்கே ஹீலியம் இருக்கும். இதுதான் வந்து மிகச்சிறிய தொடர்னு சொல்கிறாங்க. வெறும் 2 தனிமங்கள் மட்டும்தான் இருக்கும் முதல் தொடரில். அது வந்து என்னன்னு பார்த்தோன்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும். அதுக்கப்புறம் 2ஆம் தொடர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடியது. இதில் வந்து 3ஆவது வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா லித்தியம் இருக்கும். லாஸ்ட்டு அந்த 2ஆவது தொடரில் லாஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நியான் இருக்கும். இதுவும் சிறிய தொடர். மிகச்சிறிய தொடர்னால் முதல் தொடர், சிறிய தொடருங்கிறது வந்து 2ஆவது தொடர். இதில் 8 தனிமங்கள் இருக்கும். அப்புறம் 3ஆவது தொடரில் வந்து அதே 8 தனிமங்கள் தான் இருக்கும். எதுலேருந்து எது வரன்னு பார்த்தோம் அப்படின்னா 11லேருந்து 18 வரை இருக்கும். 11ஆவது வந்து சோடியமும், அப்புறம் வந்து 18ஆவது வந்து ஆர்கானும் இருக்கும். அப்புறம் 4ஆவது தொடர் அணியன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 19லேருந்து 36 வரைக்கும். இதில் 19 வந்து பொட்டாசியமும், 36 வந்து குரோமியமும் இருக்கும். இதை வந்து 2ஆக வந்து பிரிப்பாங்க. இது வந்து 4ஆவது தொகுதி வந்து நீண்ட தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 18 தனிமங்கள் இருக்கும். இதில் 18 வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. 8 பிரதிநிதித்துவ தனிமங்களும் 10 இடைநிலை தனிமங்களும் இருக்கும். அப்புறம் 5ஆவது தொடர் வந்து அணியன் வந்து 37லேருந்து 54 வரைக்கும் இருக்கும். இது வந்து இது வந்து நீண்ட தொடர்னு சொல்கிறாங்க. முதல் தொகுதி வந்து மிகச்சிறிய தொடர், கடைசியாக உள்ளது மிக நீண்ட தொடர். அதுக்கு முன்னாடி வந்து 5, 4 இது ரெண்டுமே வந்து நீண்ட தொடர். 3ஆவது மட்டும் சிறிய தொடர். அதாவது முதலாவது உள்ளது வந்து மிகச்சிறிய தொடர், 2ஆவதும் 3ஆவதும் இருக்கக்கூடியது சிறிய தொடர், 4ஆவதும் 5ஆவதும் இருக்கக்கூடியது நீண்ட தொடர், 6ஆவது இருக்கக்கூடியது மிக நீண்ட தொடர், 6ஆவதும் 7ஆவதும் இருக்கக்கூடியது மிக நீண்ட தொடர். 2 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மிகச்சிறிய தொடர், சிறிய தொடர், அப்புறம் நீண்ட தொடர், மிக நீண்ட தொடர், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ஆவது தொடரில் வந்து அணியன் வந்து 37லேருந்து 54 வரைக்கும் இருக்கும். 6ஆவது தொடரில் அணியன் வந்து 55லேருந்து 86 வரைக்கும் இருக்கும். 7ஆவது தொடரில் அணியன் வந்து 87லேருந்து 118 வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. இதில் 7ஆவது தொடரில் வந்து 32 தனிமங்கள் இருக்கும். அதை வந்து எப்படி ஸ்பிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 8 பிரதிநிதித்துவ தனிமங்கள்னும் 10 இடைநிலை தனிமங்கள்னும் 14 உள் இடைநிலை தனிமங்கள்னும் வகைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அந்த உள் இடைநிலை தனிமங்களை தான் தனியாக எடுத்து லாந்தனைடுகள், ஆக்டினைடுகள்னு சொல்லி அட்டவணைக்கு கீழே தனியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த ஆவர்த்தன அட்டவணை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதிகபட்சமாக SPDF தொகுதிகளில் S தொகுதியில் 2 தனிமங்களும், P தொகுதியில் 6 தனிமங்களும், D தொகுதியில் 10 தனிமங்களும், F தொகுதியில் 14 தனிமங்களும், இந்த மாதிரி தான் வந்து எலக்ட்ரான்கள் வந்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ தொகுதிகள்னால் என்ன, தொடர்கள்னால் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு தொகுதியில் உள்ள தனிமங்கள் ஒத்த இணைதிறனை பெற்றுள்ளன. தொகுதிகள் அப்படின்னா இதுதான் வந்து தொகுதிகள். இது ஒரு தொகுதியில் உள்ள தனிமங்கள் எல்லாமே ஒத்த இணைதிறனை தான் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தொடரில் உள்ள அனைத்து தனிமங்களும் அவற்றின் ஒரே இணைதிறன் கூட்டிலேயே எலக்ட்ரான்கள் வந்து சேர்க்கப்படுகின்றன. அதாவது தொடரில் உள்ள அனைத்து தனிமங்களும்
அவற்றின் ஒரே இணைதிறன் கூட்டில் தான் எலக்ட்ரான் வந்து சேர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு தொகுதியில் உள்ள தனிமங்கள் ஒத்த வேதி பண்புகளை பெற்றுள்ளன. இங்கே தொடர்னு எடுத்துக்கிட்டோன்னா தொடரில் உள்ள தனிமங்கள் எலக்ட்ரான் அமைப்பு மாறுபடுவதால் அவற்றின் வேதி பண்புகளும் மாறுபடும். அதாவது தொகுதின்னு எடுத்துக்கிட்டோன்னா வேதி பண்புகள் ஒரே மாதிரி இருக்கும், ஒத்த இணைதிறனை பெற்றிருக்கும். இங்கே வந்து வேதி பண்புகள் வந்து தொடர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேதி பண்புகள் வந்து மாறுபடும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு தொகுதியில் உள்ள தனிமங்களின் உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி எல்லாமே வந்து ஒரே இயற்பியல் பண்புகள் அடிப்படையில் வந்து சீராக மாறுபடும் சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா அணுவின் உருவளவானது ஒரு தொடரிலிருந்து இடமிருந்து வளமாக செல்லும் போது குறைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு தொகுதியில் உள்ள தனிமங்களின் அணு ஆரமானது மேலிருந்து கீழாக வரும்போது அதிகரிக்கிறது. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு தொடரில் தனிமத்தின் உலோகத்தன்மை குறைந்தும் அலோகத்தன்மை வந்து அதிகரித்தும் காணப்படுகிறது. அப்புறம் குறைபாடுகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனிம வரிசை அட்டவணையின் குறைபாடு ஹைட்ரஜன். இது ஒரு அலோக பண்பு பெற்றது, ஆனால் உலோக தொகுதிகளில் இடம்பெற்றுள்ளது. ஆனால் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தனிம வரிசை அட்டவணையில் ஹைட்ரஜன் மட்டும் வந்து ஒரு சர்ச்சைக்குரியது. எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு இருக்கக்கூடியது எல்லாமே உலோக பண்பு பெற்றிருக்கும், இந்த சைடு இருக்கக்கூடியது எல்லாமே அலோக பண்பு பெற்றிருக்கும். இங்கே தான் ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து ஹைட்ரஜனை வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே உள்ளது எல்லாமே உலோக பண்பு வாய்ந்தது. ஆனால் ஹைட்ரஜன் வந்து அலோகம். ஆனால் அது வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வேறு வழி இல்லாமல் ஹைட்ரஜனுடைய அணு எண் 1ங்கிறதுனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க. இந்த உலோக பண்புகள் கூட வச்சுருப்பாங்க. இது இப்போ வரைக்கும் ஒரு குறைபாடாக வந்து பார்க்கப்படுது. தனிம வரிசை அட்டவணையின் குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரஜன் வந்து ஒரு அலோக பண்பு பெற்றது, ஆனால் உலோக தொகுதிகளில் வந்து இடம்பெற்றுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆவர்த்தன பண்புகளின் ஏற்படும் நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆவர்த்தன பண்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா தனிம வரிசை அட்டவணையில் உள்ள தனிமங்களின் பண்புகள் குறிப்பிட்ட சீரான இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரே மாதிரி இருக்கும் நிகழ்வை தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆவர்த்தன பண்புன்னு சொல்கிறாங்க. இது வந்து அணு ஆரம், அயனி ஆரம், அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர் தன்மை அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறாங்க. இதை வந்து அணு ஆரம், அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர் தன்மை இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வகைப்படுத்தியிருக்காங்க. இப்போ இதை வந்து 1 by 1 பார்க்கலாம். அணு ஆரம்னா என்ன, அயனி ஆரம்னா என்ன, எலக்ட்ரான் ஆட்டம்னா என்ன, எலக்ட்ரான் கவர் தன்மைனா என்னன்னு 1 by 1 பார்க்கலாம். அணு ஆரம்னா என்னன்னு பார்த்தோன்னா அணுக்கருவின் மையத்திற்கும் வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான் மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அணுக்கருவின் மையத்திற்கும் வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான் மையத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அணு ஆரம் சொல்லியிருக்காங்க. ஒரு தனித்த அணுவின் ஆரத்தை நேரடியாக அளவிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தனித்த அணுவினுடைய ஆரத்தை வந்து நேரடியாக வந்து நம்மளால் அளவிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உள்ளே இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். சகப்பிணைப்பு ஆரம் அல்லனா உலோக ஆரம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சகப்பிணைப்பு ஆரம் அல்லனா உலோக ஆரம் என்று அழைக்கப்படும் அருகருகே உள்ள 2 உலோக அணுக்களின் உட்கருக்களுக்கு இடையே உள்ள தூரத்தின் பாதியே உலோக ஆரம் சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய உலோக அணுக்களினுடைய உட்கருவினுடைய இடையே உள்ள தூரத்தின் பாதியே உலோக ஆரம். இந்த பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும். இந்த உட்கருவில் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சகப்பிணைப்பு ஆரம் அல்லனா உலோக ஆரம்னு சொல்கிறாங்க. அப்புறம் அயனி ஆரம்ங்கிறது ஒரு அயனியின் கருமையத்திற்கும் அவ்வயனியின் எலக்ட்ரான் திரள்முகில் மீது அதன் கருவால் கவர்ச்சி விசை செலுத்த இயலும் தூரத்திற்கும் இடையேயான தொலைவு தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அயனி ஆரம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அயனியாக்கும் ஆற்றல் அல்லனா அயனியாக்கும் எந்தால்பின்னு சொல்கிறாங்க. அயனியாக்கும் ஆற்றல் அல்லனா அயனியாக்கும் எந்தால்பின்னா என்னன்னு பார்த்தோன்னா ஒரு தனிமம் தன்னிடமுள்ள எலக்ட்ரான்களை நீக்கி நேர்மின் அயனியாக மாறுவதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றல் தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அயனியாக்கும் ஆற்றல். அதாவது ஒரு தனிமம் வந்து தன்னிடமுள்ள ஒரு எலக்ட்ரானை நீக்கினா அப்படின்னா நேர்மின் சுமையாக மாறிடுமா. எலக்ட்ரானை நீக்கிடுச்சு அப்படின்னா அது வந்து நேர்மின் அயனியாக மாறிடும். அப்படி மாறுறதுக்கு அந்த எலக்ட்ரானை நீக்குவதற்கு தேவைப்படும் ஆற்றலை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அயனியாக்கும் ஆற்றல். அதாவது எலக்ட்ரானை நீக்குவதற்கு தேவைப்படும் ஆற்றலை அயனியாக்கும் ஆற்றல் சொல்கிறாங்க. எலக்ட்ரான் நாட்டம்னா என்னென்னா அப்படியே ஆப்போசிட்டு. ஒரு எலக்ட்ரானை எலக்ட்ரானை சேர்த்து கொண்டுச்சுன்னா ஒரு ஆற்றலை வந்து வெளியிடும். எலக்ட்ரானை நீக்கிறதுக்கு வந்து ஒரு ஆற்றலை வந்து தேவைப்படும். அதை தான் வந்து அந்த தேவைப்படும் ஆற்றலை வந்து அயனியாக்கும் ஆற்றல்னும் எலக்ட்ரான் நாட்டம்ங்கிறது வந்து வெளியிடப்படும் ஆற்றலை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரான் நாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது ரெண்டுத்துக்குமே வந்து அயனியாக்கும் ஆற்றலுக்கும் எலக்ட்ரான் நாட்டத்திற்கும் அலகு வந்து என்னன்னு பார்த்தோம்னா kJ/mol தான் வந்து இதனுடைய அலகு. அப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இரு அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்தன்மையுடைய வித்தியாசம் 1.7 இருந்தால் 50% அயனி பிணைப்பு 50% சகப்பிணைப்பு மூலம் ஈடுபட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 1.7 இருந்துச்சு அப்படின்னா அந்த வித்தியாசம் 50% அயனி பிணைப்புலையும் 50% சகப்பிணைப்புலையும் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை வந்து 7 விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா சகப்பிணைப்புனும் 1.7 விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா சகப்பிணைப்புனும் 1.7 விட அதிகமாக இருந்துச்சுன்னா, அதிகம்னா அயனி பிணைப்பு, குறைவாக இருந்துச்சுன்னா சகப்பிணைப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், ஆவர்த்தன பண்பில் வந்து தொடரில் ஏற்படக்கூடிய மாற்றம், தொகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அணு ஆரம், அயனி ஆரம், அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர்தன்மை. நம்ம படித்தது 5 லைனாக இருக்குது. தொடரில் ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து தொடரில் வந்து அணு ஆரம் என்ன பண்ணும் அப்படின்னா குறையும், அயனி ஆரமும் வந்து குறையும். இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் படிச்சுக்கிடணும். தொடர்னால் இப்படி கிடைமட்டமாக இருக்கக்கூடியது, தொகுதினா இப்படி செங்குத்தாக இருக்கக்கூடியது. இந்த அணு ஆரம் அயனி ஆரம் இதை வந்து லைனாக படித்து வச்சுக்கோங்க. இந்த 2 மட்டும் குறையுதுன்னு படித்தாலே போதும், வேறு எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இது குறைகிறது அப்படின்னா, இந்த 2 குறைகிறதுனா அடுத்து வரக்கூடிய 3மே வந்து அதிகரிக்கிறதுன்னு வரும். இங்கே குறைகிறதுன்னு இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டு அதிகரிக்கிறது, இங்கே அதிகரிக்கிறதுன்னு இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட் வந்து குறைகிறது. ஈஸியாக வந்து நம்ம போட்டிருக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ள 2 மட்டும் குறைகிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ உலோகங்கள்லாம் என்ன, அலோகங்கள்லாம் என்ன, உலோக போலிகள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். உலோகங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கடினமான, பிரகாசமான, கம்பியாக நீட்டக்கூடிய, தகடாக அடிக்கக்கூடிய, உருவக்கூடிய மற்றும் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தக்கூடிய தன்மையை உடையது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உலோகங்கள் சொல்கிறாங்க. பாதரசத்தை தவிர எல்லா உலோகங்களும் அறை வெப்பநிலையில் வந்து திண்மமாக தான் இருக்கும். பாதரசம் மட்டும்தான் திரவமாக இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ அலோகங்கள்லாம் என்னென்னு பார்த்தோன்னா பளபளப்பற்ற, அங்கே வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரகாசமாக இருக்குன்னு பார்த்தோம், கடினமாக இருக்கும், கம்பியாக நீட்டக்கூடியன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து மென்மையாக, அங்கே கடினமாக இருக்குன்னு பார்த்தோம் உலோகங்கள், அலோகங்கள் வந்து மென்மையாக இருக்கும். அங்கே வந்து கம்பியாக வந்து நீட்ட முடியும் உலோகத்தை, ஆனால் அலோகத்தை வந்து கம்பியாக வந்து நீட்ட முடியாது, தகடாக வந்து அடிக்க முடியாது. அப்புறம் இது வந்து மின்சாரத்தை கடத்தாத தன்மை. உலோகங்கள் வந்து மின்சாரத்தை கடத்தும், அலோகங்கள் வந்து மின்சாரத்தை கடத்தாது. திரவ நிலையில் காணப்படும் ஒரே ஒரு அலோகம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா புரோமின். அங்கே எப்படி வந்து பாதரசம் பார்த்தோமோ அதே மாதிரி அலோகங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புரோமின் மட்டும்தான் திரவ நிலையில் காணப்படும்னு சொல்கிறாங்க. பி தொகுதியில் மட்டும்தான் அலோகங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா SPDF, அங்கே வந்து எஸ் அந்த சைடு வந்து இருக்கக்கூடியது எல்லாமே உலோகங்கள், பி தொகுதியில் இருக்கக்கூடியது எல்லாமே அலோகங்கள். இப்போ உலோக போலிகள்னால் என்னன்னு பார்க்கலாம். உலோகம் மற்றும் அலோகம் ஆகியவற்றின் பண்புகளை சேர்த்து பெற்றிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உலோக போலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு போரான், ஆர்சனிக், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆன்டிமனி, டெல்லூரியம், பொலேனியம், பிஸ்மத். இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உலோகவியல்னால் என்னென்னு பார்த்தோன்னா உலோகங்களை அவற்றின் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுத்து இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளுக்கு ஏற்றாற்போல் அவற்றை உலோக கலவைகளாக மாற்றி வெவ்வேறு பயன்பாட்டுக்கு உட்படுத்தக்கூடிய அறிவியலை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலோகவியல்னு சொல்கிறாங்க. அதாவது உலோகவியல்னால் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உலோகங்களை அவற்றின் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுப்பாங்க. இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளுக்கு ஏற்றாற்போல் அவற்றை உலோக கலவைகளாக மாற்றி வேறு வேறு பயன்பாட்டுக்கு உட்படுத்தக்கூடிய அறிவியலை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலோகவியல்னு சொல்கிறாங்க. 3 படிநிலைகளை கொண்டது. தாதுக்களை அடர்ப்பித்தல், உலோகத்தை உருவாக்குதல், உலோகத்தை தூய்மையாக்குதல். இந்த மாதிரி 3 பண்புகளை வந்து பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கனிமங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கனிமம் என்பது தனி சேர்மமாகவோ அல்லது வெவ்வேறு சேர்மங்களை சேர்த்து அடக்கிய கூட்டு கலவையாகவோ புவியில் காணப்படக்கூடியது தான் என்ன சொல்கிறாங்க கனிமங்கள்னு சொல்கிறாங்க. தனி சேர்மமாகவும் இருக்கலாம், இல்லைனா வேறு வேறு சேர்மங்களை சேர்த்து அடங்கியும் இருக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்த கூட்டு கலவை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கனிமங்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் தாதுன்னு எடுத்துக்கிட்டோன்னா எக்கனிமத்திலிருந்து உலோகமானது எளிதாக சிக்கனமாக பெரிய அளவில் பிரித்தெடுக்க முடிகிறதோ அதுவே தாது எனப்படும். இப்போ கனிமங்கள்னால் தனி சேர்மமாகவும் இருக்கலாம், வெவ்வேறு சேர்மங்களுடைய கூட்டு கலவையாகவும் இருக்கலாம். ஆனால் தாதுன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா எந்த கனிமத்திலிருந்து உலோகம் வந்து ஈஸியாக செலவு வந்து ரொம்ப கம்மியாக ஈஸியாக நம்மளால் பிரித்தெடுக்க முடியுதோ
அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அலுமினியத்தின் கனிமங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். களிமண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Al2O3.2SiO2.2H2O இதுதான் வந்து களிமண்ணுடைய வாய்ப்பாடு. பாக்சைட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Al2O3.2H2O இதுதான் வந்து பாக்சைட்டு. இந்த பாக்சைட்டை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அலுமினியத்தின் தாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தாதுக்களை பிரித்தெடுக்கும் முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடர்ப்பிக்கும் முறைகள், புவியீர்ப்பு முறையில் பிரித்தல், காந்தப்பிறப்பு முறை, நுரை மிதப்பு முறை, வேதி முறை, இந்த மாதிரி 4 முறைகளில் வந்து தாதுக்களை வந்து பிரித்தெடுத்துக்கிறாங்க. புவியீர்ப்பு முறையில் பிரித்தலை வந்து ஹேமடைட் வந்து பிரிக்கிறாங்க, அதாவது இரும்பினுடைய தாதை வந்து பிரிக்கிறாங்க. காந்த பிரிப்பு முறையில் டின்ஸ்டோனை வந்து பிரிக்கிறாங்க, அதாவது வெள்ளியத்தின் தாது. நுரை மிதிப்பு முறையில் ஜிங்க் பிளான்ட்டை வந்து பிரிக்கிறாங்க. வேதி முறையில் வந்து பாக்சைட்டை வந்து பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாதுக்களின் வகைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சைடு தாது, கார்பனேட் தாது, ஹேலைடு தாது, சல்ஃபைடு தாது, இதெல்லாம் வந்து முக்கியமான தாதுக்கள். இது வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம பார்த்த உடனே போடுற மாதிரி தான் இருக்கும். பாக்சைட்டு வந்து நம்ம ஏற்கனவே படித்தது தான். அப்புறம் வந்து குப்ரைட்டுக்கு ஃபார்முலா பார்த்துக்கோங்க, ஹேமடைட்டு பார்த்துக்கோங்க, மார்பிள், மேக்னசைட், சிடரைட், இதெல்லாம் இதை வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாகவே நம்ம போடலாம். ஆக்சைடு தாது அப்படின்னா ஓ வந்து எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓ வந்துச்சு அப்படின்னா ஆக்சைடு. கார்பனேட் தாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா CO3 வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கார்பனேட் தாது. ஹேலைட்டுன்னு வர்றது வந்து எஃப் வரும், F2 அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஹேலைடு தாது. சல்ஃபைடு தாதுங்கிறது வந்து எஸ் வரும். எஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து சல்ஃபைடு தாது. ஈஸியாக வந்து நம்ம பார்த்து போடுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அலுமினிய உலோகவியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அலுமினியத்தின் தாதுகளும் வாய்ப்பாடுகளும் கொடுத்துருப்பாங்க. அலுமினியத்தின் தாது பாக்சைட், கிரையோலைட், கொரண்டம், அதுக்குள்ளே வாய்ப்பாடும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பாக்சைட்டை அலுமினாவாக மாற்றம் செய்யக்கூடிய முறையை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேயர் முறைன்னு சொல்கிறாங்க. அலுமினாவை மின்னார் பகுத்தல் முறையில் ஒடுக்கம் செய்கிறத வந்து ஹால் முறைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அலுமினியத்தின் பயன்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அலுமினியம்னாலே நமக்கு தெரியும், வீட்டு பாத்திரங்கள் செய்ய பயன்படுகிறது, மின்கம்பி செய்ய பயன்படுகிறது, விமானங்கள் மற்றும் தொழில் இயந்திரங்களின் பாகங்களை செய்யப்படுகிறது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். விமானங்கள் மற்றும் தொழில் இயந்திரங்களில் விமானங்கள் வந்தாலே வந்து அலுமினியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தாமிரத்தின் உலோகவியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குப்ரம் அப்படிங்கிற தாமிரத்தை வந்து குப்ரம்னு சொல்லுவாங்க. இது வந்து சைப்ரஸ் தீவிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. தாமிரத்தின் தாதுக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காப்பர் ஃபைரைட், குப்ரைட், இல்லைனா ரூபி காப்பர்னு சொல்லுவாங்க, இல்லைனா காப்பர் கிளான்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் காப்பரினுடைய முக்கிய தாது வந்து காப்பர் ஃபைரைட். அப்புறம் வந்து தாமிரத்தின் பண்புகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மின்கம்பிகளையும் மின் உபகரணங்களையும் உருவாக்கக்கூடியது. அப்புறம் மின் மூலம் பூசப்படுதல். அப்புறம் வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோடு கலந்து அணிகலன்களை உருவாக்குறதுக்கு வந்து என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா தாமிரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் இரும்பின் உலோகவியல்னு பார்த்தோம் அப்படின்னா இரும்பின் தாதுக்களும் அதனுடைய வாய்ப்பாடும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹேமடைட், மேக்னடைட், இரும்பு ஃபைரைட், இது எல்லாமே வந்து இரும்பினுடைய தாதுக்கள். அதனுடைய வாய்ப்பாடுகளும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இரும்பினுடைய வகைகள் மற்றும் பயன்பாடுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேனிரும்புங்கிறது வந்து 0.25% கீழே இருக்கக்கூடியதை தான் வந்து தேனிரும்புன்னு சொல்லுவாங்க. எஃகு இரும்புங்கிறது 0.25லேருந்து 2% வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எஃகு இரும்புகள்னும், அந்த 2% 4.5% வரை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வார்ப்பு இரும்புன்னு சொல்கிறாங்க. அப்புறம் உலோக கலவைகள்னால் என்னென்னு பார்த்தோன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்கள் அல்லது உலோகங்களும் அலோகங்களும் சேர்ந்த ஒரு படித்தான கலவையை தான் உலோக கலவைன்னு சொல்கிறாங்க. ரசக்கலவைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாதரசத்துடன் உலோகம் சேர்ந்த கலவையை தான் ரசக்கலவைன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு சில்வர் டின் ரசக்கலவை பற்குழிகளை அடைக்கிறதுக்கு பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உலோக கலவைகளின் வகைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காப்பர் கலவைனா இரும்பு அற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பித்தளை, வெண்கலம் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. பித்தளை வந்து மின் இணைப்புகள், பதக்கங்கள், அலங்கார பொருட்கள், கடின உபகரணங்கள் பயன்படுத்துறதுக்கு பயன்படுது. வெண்கலம் வந்து சிலைகள், நாணயங்கள், அழைப்பு மொழிகள், இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது, நம்மளாக பார்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்து படித்து வச்சுக்கோங்க. அலுமினியத்தின் கலவைகள் வந்து டியூராலுமின், மெக்னாலியம் இருக்குது. அப்புறம் வந்து டியூராலுமின் பார்த்தோம் அப்படின்னா விமானத்தினுடைய பகுதிகள், ப்ரெஷர் குக்கர்லலாம் பயன்படுது. மெக்னாலியம் பார்த்தோம் அப்படின்னா விமானத்தின் பகுதிகள் மற்றும் அறிவியல் உபகரணங்கள் தயாரிக்கிறது வந்து பயன்படுது. அப்புறம் இரும்பு கலவைகள்னு பார்த்தோம் அப்படின்னா துருப்பிடிக்காத எஃகு, நிக்கல் எஃகு. துருப்பிடிக்காத எஃகு வந்து பாத்திரங்கள் வெட்டும் கருவிகள் மற்றும் வாகன உதிரி பாகங்களில் பயன்படுது. நிக்கல் இரும்பு வந்து கம்பிகள், விமானத்தின் உதிரி பாகங்கள், உந்திகள், இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு பயன்படுது. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது.
நம்மளே தான் பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் உலோக அரிமானங்கள்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, துரு என்பது நீரேற்றிய ஃபெரிக் ஆக்சைடு என வேதியியல் முறையில் அழைக்கப்படும் துருபிடித்தலானது இரும்பின் புறப்பரப்பில் செம்பழுப்பு நிற நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடை வந்து உருவாக்குகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அரிமானத்தை தடுக்கும் முறைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலோக கலவையாக்கல், புறப்பரப்பை பூசுதல், நாகமுலாம் பூசுதல், மின்முலாம் பூசுதல், ஆனோடாக்கல், கேத்தோடு பாதுகாப்பு, இது எல்லாத்துக்குமே வந்து பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பாம்பன் பாலம் பற்றி கொடுத்துருப்பாங்க. உலோக அரிமானத்தை வந்து தடுக்கிறதுக்கு சிறப்பு வண்ணப்பூச்சிகளை கொண்டு பூசப்பட்டிருக்குது. 1914 இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம் எதுன்னு பார்த்தோன்னா இந்த பாம்பன் பாலம் தான். இது வரலாற்றின் நினைவு சின்னமாக வந்து பாதுகாக்கப்படுகிறது. இப்போ வரைக்கும் துருவே பிடிச்சிருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பந்த்ராவளி கடற்பாலம்ங்கிறது மிக நீளமான கடற்பாலமாக பார்க்கப்படுது. இதை எப்போ வடிவமைச்சாங்கன்னு பார்த்தோன்னா 2010 வந்து வடிவமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னு பார்த்தோன்னா அணுக்களும் மூலக்கூறுகளும், இந்த டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து 10th கவர் ஆகக்கூடிய ஒரு லெசன். இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.